எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்து நம்ம வீரப்பனோட 3D ஹெட்டை தான் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் போஸ் சைடு போஸ்ன்னு எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃபி 3Dயில் போயிட்டு ஒரு பேஸ் மாடல் ஜென்ரேட் பண்ணிடலாம். ஒரு பேஸ் மாடல் க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து கீழே சின்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை. நம்ம இதெல்லாம் வந்துட்டு பிளெண்டரில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டருக்கு போயிடலாம். ஸோ பிளெண்டரில் போயிட்டு தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அந்த மாடல் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த 3D மாடலை வந்து ட்ராக் பண்ணி பிளெண்டரில் போட்டுக்கிறேன். இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ 3D மாடல் வந்துடுச்சு. நம்ம டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் டல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை மாற்றிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மிரர் பண்ணிவிட்டு நம்ம எமிஷனை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஷேடர் போயிடலாம். ஸோ பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் டெலீட் பண்ணிட்டு எமிஷனை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துட்டு இதில் எமிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் வந்து கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கீழே ஜா பாருங்கள், ஜா வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்கல்ப்டிங்கில் போயிட்டு அந்த ஜாவை வந்துட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜாவா வந்துட்டு கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் அதில் டெக்ஸ்சர் வந்துட்டு தப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணும்போது அது கரெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்ஸ்சர் பெயிண்டில் போயிட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபோல்டருக்கு நான் போய்க்கிறேன். இதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை வந்துட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கொடுத்துக்கோங்க, ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இதில் டெக்ஸ்சர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து வியூ பிளேனை வந்துட்டு ஸ்டென்சில்னு மாற்றிடுங்க. இப்போ அந்த இமேஜ் ஆஸ்பெக்ட் கிளிக் பண்ணால் கரெக்டான ஆஸ்பெக்டில் வந்துடும். இப்போ நம்ம வந்து அந்த சின்ன வந்துட்டு நம்ம இங்கே வந்து கரெக்டாக பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக அந்த சின்ன வச்சுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ மேலே ஹேர் லைனையும் நம்ம வந்து கரெக்டாக பெயிண்ட் பண்ணணும். ஸோ ஹேர் லைனை பெயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த கண்ணை வந்துட்டு அலைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கண்ணை அலைன் பண்ணிவிட்டு ஹேர் லைனை பெயிண்ட் பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது இப்போ நம்ம கண்ணை பண்ணுறோம் அப்படின்னா அதை கரெக்டாக இருக்கணும். ஹேர் லைன் பண்ணுறனால நம்ம ஓரளவுக்கு நார்மலாக வச்சா போதும். ஸோ ஹேர் லைனு அப்புறம் வந்துட்டு லெஃப்ட் போஸு ரைட் போஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதே மாதிரி நம்ம வந்து லெஃப்ட் ரைட் போஸையும் வந்துட்டு இமேஜை மாற்றி மாற்றி நம்ம பண்ணணும். ஸோ நான் இன்னொரு சைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதில் வந்து காதை வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த சைடு கிருதா வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ காதை அலைன் பண்ணிவிட்டு நான் வந்து மற்ற இடத்துல பெயிண்ட் பண்ணிடுறேன். ஸோ மீசை கொஞ்சம் தப்பாகிடுச்சு. அதுக்கு வந்துட்டு வாயோடு சேர்த்து அலைன் பண்ணிவிட்டு நான் அங்கே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு ஃபோட்டோ வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிட்டு அதே இமேஜை வச்சுட்டு இந்த சைடை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் போஸை போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சின்ன மறுபடியும் இதாகிடுச்சு. அதை கரெக்ட் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சு பெயிண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு 3 சைடும் கவர் பண்ணியிருக்கோம். மற்றபடி அதில் நிறையா மற்ற அந்த ஷர்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் தான் கரெக்ட் பண்ணணும். ஸோ அப்புறம் இதில் வந்து ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த இமேஜை சேவ் பண்ணிடலாம். டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு நம்ம அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணணும். டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிருங்க. இதில் வந்து இமேஜ் சேவர்ஸ் கொடுத்துட்டு இந்த புது டெக்ஸ்சரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ அந்த இமேஜை வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் போடுறேன். இது வந்து பழைய இமேஜு. இப்போ நான் வந்து அந்த 2யும் வந்துட்டு கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஓரளவுக்கு பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ மாடலில் கிளிக் பண்ணிட்டு மெட்டீரியல் போயிட்டு இதில் வந்து அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதில் புது டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓகே. ஆனால் கீழே வந்துட்டு மியூசிக் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதையும் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஃபோட்டோஷாப் போயிட்டு அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப பிரைட்டாக இருக்கிற இடத்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிடலாம். ஸோ அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் போயிட்டு மறுபடியும் அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போது கழுத்துலாம் வந்து கரெக்டாகிடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் கிருதா கிட்ட கொஞ்சம் ஸ்கின்னு வந்துட்டு தப்பாக இருக்குது. அந்த இதை மட்டும் அழிச்சு விட்டுறலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ஹேர்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் பார்ட்டிகல்ஸ் வைக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம எடிட் மோட் போயிட்டு முடி வந்துட்டு நம்ம அங்கே வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முடி எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நைஃப் டூல் எடுத்துகிட்டு நான் வந்து முடியோட ஹேர்லைனுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடணும். அதை உள்ளே இருக்கிற வெர்டிசஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை செப்பரேட் செலெக்ஷன் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து அது தனியாக வந்துடும். ஸோ அந்த அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஹேர் வைக்க போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரைட் சைடில் வந்துட்டு பார்ட்டிகல்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதில் போயிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஹேருன்னு இருக்கும். ஹேர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேர் வந்துடும். அதை வந்துட்டு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட்டில் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து பார்ட்டிக்கல் எடிட் மோடு போகணும். ஸோ ஆப்ஜெக்ட் மோடை கிளிக் பண்ணி பார்ட்டிக்கல் எடிட் போயிருங்க. இதில் கோம்புன்னு இருக்கும். கோம்பை வச்சுட்டு நீங்கள் அந்த ஹேரை மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் வந்துட்டு அப்படி சீப்பில் சீவுன மாதிரி மூவ் ஆகும். இதை அப்படியே நம்ம வந்து அந்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே நம்ம வந்து இந்த ஹேரை வந்து செட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஹேர் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. நம்ம வந்து பின்னாடி லைட்டாக ஃபேட் பண்ணிவிட்டு ஓகே ஹேர் ஓகே. இப்போ நம்ம இதே மாதிரி என்ன பண்ணணும்னா மீசைக்கும் நம்ம இதே மாதிரி பண்ணணும். ஸோ மீசைக்கு அதே மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதில் வந்து ஹேர் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு எடிட் மோட் போயிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நைஃப் டூல் எடுத்துருங்க. ஸோ இப்போ ஹேருக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செலெக்ஷனை வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி பார்ட்டிக்கல் போயிட்டு அந்த ஹேர் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து கோம் டூல் வச்சுட்டு நான் அதே மாதிரி ஹேரை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வீரப்பனோட மீசை மாதிரியே நான் வந்து இங்கே வைக்கிறேன். ஓகே நம்ம மீசை ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணால் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரைட் சைடில். இதே மாதிரி உங்களோட 3D ஹெட்டை வந்துட்டு பண்ணணுன்னா மைனன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட ஃபேஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன்.